அறத்துப்பாலை வள்ளுவர் நான்காக பிரித்தார். பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல். இந்த ஊழியலை ஏன் கடைசியாக கொண்டு வச்சார்? அதில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதாவது நாம் செய்கிற கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன் கிடைக்கும். இன்னைக்கு படித்தவன், திறமைசாலி, அறிவாளி, இவன் தான் பணக்காரனாக இருக்க வேண்டும். இதுதானே உலக இயற்கை. படித்தவன், அறிவாளி, திறமைசாலி தான் பணக்காரனாக இருக்க வேண்டும். ஆனால் படிக்காதவன், அதாவது அறவழியை மீறுபவன், தர்மத்தை செய்யாதவன் தான் பணக்காரனாக இருப்பான். இதுக்கு காரணம் என்ன? இதுதான் நான் வள்ளுவர் சொல்றாரு, ஊழியர். ஊழியினால்தான் பொருளும் இன்பமும் கிடைக்கிறது. ஊழுங்கிறது நம்ம செய்த கர்ம வினை. இந்த கர்ம வினைகளுக்கு ஏற்பதான் பலன் கிடைக்கிறதே தவிர படித்ததினால் கிடையாது.